ஓகேன்பா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆம்புகளை நாம் தான் வச்சு ஓட்ட போகிறோம். டாப் இறக்கி எல்லாம் வெல்டிங்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த லைட் செட்டிங்க்கு, பேலர் கவுண்டிங்க்கு, சுவிட்ச் பாக்ஸ் வைக்கிறதுக்கு, பீஸ் கார்டு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பட்டை வச்சு வெல்டு இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு உசுரோடு நிற்கிது ப்ளே விட்டு. இதை வந்து பாக்ஸ் அடிக்கணும், நெட்டு பாக்ஸ் அடிக்கணும். ஒரு சப்பு 2 லெஃப்ட் ரைட்டோடு இதை அடிக்கணும். இது என்றைக்கு கட் பண்ண போகிற மாதிரி தெரில. இது கட் பண்ணுற வீடியோ வேணும்னா கேளுங்க, அது முடிஞ்சால் எடுத்து போடுறேன். அப்புறம் இது பெயிண்டிங் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பெயிண்ட்டு படுத்த கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி மாத கரண்டாக போச்சு, இன்றைக்கி வேலை செய்ய முடியாது. அஜித்தும் பேலர் கழட்டி விட்டு ரொட்டாட்டர் ஓட்ட போயிட்டான். நமக்கும் ஒரு 1 மணி நேரம் ஆம்பு கலப்பு இருக்குது. அதை தான் இன்றைக்கி ஓட்ட போக போகிறோம். சரி, நேற்று அஜித்தை எடுத்து போட்டான். இன்றைக்கி 2 பேர் ஒரே இடத்துல இருந்தால் பப்பு வேலை. அதனால் நாங்கள் இன்றைக்கி ஓட்டுறோம்னால அப்படின்ட்டு நான் ஆம்பு கலப்பை ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆம்பு கலப்பை எடுத்துகிட்டு வரேன். அப்படின்னு ஒரு 2-3 நாளில் டாப் வீடியோ தரப்போம். ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு டாப்பு பெயிண்டிங் அடிக்கும் போது அது ஒரு வீடியோ போடுறேன். என்னென்ன அப்டேட் பண்ணிக்கிறோம்னு ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். ஓகேவா? போய் ஆம்புகளை போட்டு இதெல்லாம் ஓட்ட மாட்டேங்கிறாரு சார், வெயில் அடிக்கலாம். 1 மணி நேரமாக வரும் ஆம்புகளை நான் போய் ஓட்டிட்டு வந்துடலான்ட்டு போயிட்டு ஸ்டார்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டேன். வேறு போட்டு ஸ்டார்ட் குட்டி வெயில அது ஓட்டிட்டு ஓடையில் ஓடிட்டு கீழே போயிடும். இது சின்ன வெயில் ஆகுது. இந்த வீடியோ ஓட்டிட்டு மேல் வெயிலில் வீடியோ கண்டினியூ பண்ணோம். M3 இல்லை M2 என்ன கியர் பேட்டரி அந்த வெயிலுக்கு ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்கிறேன். என்னப்பா நான் ஓட்டுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 RPM, M3, 4 wheel drive, லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படியே வச்சுவிட்டு அது பாட்டில் போட்டு ஓடிட்டுருக்கோம். இதே 2 wheel driveல இந்த வாட்டத்தில் நம்ம ஓட்ட முடியாது. ஏன்னா திறம்பெல்லாம் திருப்பாது. 4 wheel driveல அப்படி இல்லை, வச்சுவிட்டாவே போகும். ஏன்னா லிவர் மேலே தான் கை வச்சுருப்பேன். எதனால் இப்போ ஏன்னா கையை எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு உண்டான காரணம்னா நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிக்கிறதுனால என்னால் இந்த லைட்டாக லோடு எடுக்குதுல்ல பிரேக் அடிப்பேன். பிரேக் அடித்து தான் திரும்புகிறேன். ஏன்னா தூக்கி கொடுத்தனா திரும்பிக்கும், ஆனால் தூக்கி தான் கொடுக்கலையே. அதனால் பிரேக் அடித்து ஓட்டுற மாதிரி இருக்குது. அதனால் மேக்ஸிமம் லிவர் மேலே கை வச்சு ஓட்டுங்க. பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்கும். உழவும் ஒரே சீராக வரும். இப்போ லிவர் மேலே கை வைக்கலாம், வண்டியை லைட்டாக லோடு பிடிச்சிடும். என்ன பண்ணோம்னா கலப்பா அதே தூக்கி கொடுத்துரும். அது ஆளுங்க கையில் இது பாரு போட்டாங்கன்னா உழவு இல்லைன்னா கண்டுபிடிச்சிட்டுவாங்க என்ன இந்த இடத்துல மேலே அவ்வளவு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க. 4 மூலையும் ஒரே மாதிரி, அப்போ தான் உழவும் நல்லாயிருக்கும். இந்த ரிவர்ஸ் போகிற மட்டும் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா பரவாயில்ல. ரொம்ப ஊருக்கு அதுதான் பிரச்சனை. போகிற இந்த அளவுக்கு அருவு பிடிச்சினாவே கலப்பை ஒன்றை எடுத்துகிட்டு வரும். ஒரு பிடிச்சிப்படி அதாவது ஒரு 4 இன்ச்சு 6 அடி விட்டுட்டு ஓட்டினீங்கன்னாவே ஓரம் கரெக்டான அளவு எடுக்கும். திருப்பம் போது வாட்டமாக திருப்பம். நிறையா பேர் நானும் பார்க்குறேன். அது எதுக்கு அப்படி கொண்டு முட்டை கொடுத்து திரும்புறீங்க? வாட்டமாக திருப்புங்க. அப்போ தான் மைலேஜ் நல்லாயிருக்கும், வண்டிக்கும் அனத்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் என்கிட்ட ஒரு நிறைய பேர் கேட்குறாங்க, சொந்த ஓட்டுறதுக்கு 50 HP வண்டியில் எனக்கு ஃபுல்
டபுள் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு 2-3 பேர் கேட்டாங்க. அப்படிங்கும் போது 50 HP நோவோவில் ஷெடியூல் கியர் வித் கிரீப்பரு SUV-ஓட இருக்குது. அதை எடுத்துக்காங்க. இந்த வண்டி யுவோவுக்கு போகாதீங்க. அதில் வந்து அட்வான்ஸ் கியர் பாக்ஸு, சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸு, கிரீப்பர் பேட்டர்னோட வருது. அந்த வண்டி எடுத்துக்காங்க. டீசல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டும் சேம் தான். ஓகேவா? டீசல்லாம் ஒன்றும் பெருசாக வேரியண்ட் ஆகாது. இதோட அந்த வண்டியில் வந்து ஓட்டுறதுக்கு சொகுசாக இருக்கும். இது கூட குலுங்குதுன்னு வைங்க, அதில் அந்த பிரச்சனைலாம் வராது. ஓகே ப்ரோ, அந்த மூளைக்கு வந்து மண்ணு தள்ளணும். மூளை பள்ளமாக இருக்குது. நான் மூளைக்கு பள்ளம் தள்ளிவிட்டேன். வீடியோ தேவையில்லான்னு நினைக்கிறேன். போகாமல் அந்த மூலையில் போய் ஏறிக்கலாம். 2 சால் ஓட்டணும். ஓட்டிவிட்டு அப்புறம் இன்னொரு 10 நாள் கழிச்சு போகலாம் அது பாருன்னு நினைக்கிறேன். ஒரு சால் ஓட்டி 2வது சால் திருப்பி ஆச்சு. முன்னாடி காட்டுக்காரர் வந்தார். ஒரு டம்ளர் டீ வச்சு கொடுத்தாரு. குடிச்சிட்டு ஓட்டிட்டேன். கரெக்டாக பாருங்கள், இந்த அளவுக்கு அரை அடி ஓட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஓட்டுறது வந்து கரெக்டாக 4 லிட்டர் டேஸ்ட் எடுக்கிறோம் இந்த லோடுக்கு. ஆனால் நேற்று ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தார். அவர் வந்து 3 லிட்டர் தான் குடிக்கிறோம். ஏன் வண்டி அப்படின்னு கேட்டார். நம்மளுக்குலாம் 4 லிட்டர் குடிக்கிறோம். ஒரு வேளை மண்ணை சாயில் பொறுத்து இருக்குதா? சாயில் பொறுத்து தான் இருக்கும், வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் 3.25 இல்லை, 4 லிட்டருக்கு மேலே தான் எடுக்குது. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஓட்டுறது வண்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நம்ம சைடெலாம் ஓரளவுக்கு நல்லா வண்டி லோடு கொடுத்து ஓட்டினா தான் மறுபடியும் கூப்பிடுவாங்க. இல்லைனா வச்சாங்க நீங்களாம் போட்டிக்கு ஏகப்பட்ட வண்டி இருக்குது, உடனே வேறு வண்டி விட்டு ஓட்டி விடுவாங்க. நான் 12 RPM வச்சேன், கரெக்டாக 10 RPM ரன்னிங் ஆகுது M3. நம்ம அஜித் என்ன பண்ணுவோம், 14 RPM கொடுத்து M2 ஓட்டுவோம், இல்லை I+ல் ஓட்டுவார். நான் கரெக்டாக வண்டியை கரெக்டான லோடு கொடுத்து கரெக்டாக ஓட்டிக்க வேண்டியது தான். ஏன்னா வெயில் அடிக்குது, அதுதான் பிரச்சனை. வந்து மாற்றி விடான்னு பார்த்தா அவனுக்கே என்ன ரொட்டாட்டர் 2 மணி நேரம் வருமாம்மா அப்படின்ட்டான். யாராப்பா, எனக்கு எங்கே 2 மணி நேரம் தான் வரும், நானும் ஓட்டி விட்டு வந்துடுறேன், நீயும் ஓட்டி விட்டு வா அப்படின்னு. உங்கள் ஏரியாவெலாம் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்க நண்பா. ஏன்னா எங்கள் சைடு அவ்வளோதான் நெல் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நெல்லங்கட்டு ஓடும். அதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு நெல்லமில்லை அது இது சுற்றலாம். அப்புறமேட்டு அப்படியே வந்து நெல்லங்காடை வந்து பருத்திக்கு எங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. பருத்திக்கு ரெடி பண்ணால் அது 5 கலப்பு ஓட்டி ரொட்டாட்டர் ஓட்டி பார் ஓட்டி கொடுக்கணும். அந்த வேலை முடிஞ்சிடும். அந்த வேலை முடிஞ்சிட்டா அப்புறமேட்டு எங்களுக்கு ஒரு 20 நாள் ஃப்ரீ தான். என்னன்னு கேட்டிங்கன்னா கடலப்பருப்பு, சித்திரை மாதம் கடலப்பருப்புக்கு தான் எங்களுக்கு வேலை. அதனால் எங்களுக்கு இன்னுமே ஓரளவு ஃபீல்டு இருக்கும். உங்கள் ஏரியாவெல்லாம் எப்படி இருக்குது? ஃபீல்டு பரவாயில்லையா? இன்னும் ஃபீல்டே ஆரம்பிக்கலையா? சும்மா நேர்த்தி வச்சுக்கிறீங்களா? என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓரமெல்லாம் கல், இதிலலாம் எத்தனை ஐட்டம் கலப்பையை உடச்சிருப்போம். இப்போ தான் அந்த கல்லெல்லாம் பேக்கிற கல்லெல்லாம் பேத்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எங்கள் சைடு இப்போ நான் ஓட்டுற பார்ட்டி எல்லாமே தெரியும் ப்ரோ. எந்தெந்த காட்டில் கல் இருக்குது, எந்தெந்த காட்டில் கல் இல்லை, எல்லாம் தெரியும். ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா காலத்தில் தான் ஓட்டி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பார்ட்டி இதை வந்து ஒரு 20 வருஷம் செலவில் 20 நிச்சயமாக இருக்கும். எனக்கு நானே வண்டி ஓட்டி 20 வருஷம் ஓட்டிக்கிறேன். எப்படி சொல்கிறது, ஒரு 25-26 வருஷமாக எங்கள் அப்பா ஓட்டிகிட்டு இருப்பாப்புன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த காட்டில் என்ன இருக்குது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு சேர் ஓட்டி நெல் நட்ட காடு. இப்போலாம் வந்து மேட்டுக்காட்டில் நெல் நட்டால் ஆனால் புகையாக விழுந்துருச்சுன்னு சொல்லி எங்கள் சைடில் யாருமே நெல் நடுறதில்ல. உடனே பைக் எடுப்பட்டுக்காரர் மட்டும்தான் நெல் நடுறாங்க. அதே மாதிரி ஓட்டும் போது இது மாதிரி பலவான தென்னை மரம் இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் உஷாராக போங்க. இந்த மரம் வந்து என்ன பண்ண தெரியுமா, ஒன்று பானட்டை போட்டு தள்ளிவிடும், இல்லைன்னா பானட்டை போட்டு தள்ளிவிடும், இல்லைன்னா சைலன்சர் உடச்சி வந்துடும். இதெல்லாம் நான் ஆதியில் அந்த தப்பெல்லாம் பண்ணினேன். புதுசாக ஓட்டுற நண்பர்கள் இந்த தென்னை மரம், இந்த வேப்ப மரம், அந்த பழஜாதின்னு சொல்லுவாங்களே, அந்த மரத்தோரெலாம் போகும்போது ரொம்ப உஷாராக போங்க. ஏன்னா ஓட்டுறதே 1000-500க்கு. இதில் வந்து ஒரு சைலன்சர் உடச்சி போயிட்டா 1000 ரூபாயில் பிடிக்க முடியுமா?
பானட்டில் லைட்டாக டச் ஆகி போயிட்டதான். அன்றைக்கி தான் ஒரு வண்டியை பார்த்தேன் ரோட்டில் போச்சு. வெறும் 150 மணி நேரம் தான் ப்ரோ ஓட்டுறேன். இதே 585 தான். பானட்டை எங்கேயோ இடிச்சுட்டாங்க. இங்கே லோடிங் ஓட்டினாங்களாம். முன்னாடி போனவன் டக்குன்னு பிரேக் அடிச்சுட்டான். ஏன் ஒரு 10 அடி தள்ளி தான் போடுறேன். ஏன் அங்கே வாழை பிடிக்கிட்டே போகணும்? யார் விட்டு முதல்ல போகிறது? நம்ம விட்டு முதல்ல தான் போகுது. அதனால் லோடு ஓட்டினாலும் சரி, உழவு ஓட்டினாலும் சரி, எப்படி வேணாலும் வண்டிக்கு போட்டு தக்கடிங்க ப்ரோ. ஆனால் வந்து வண்டியில் எங்கேயுமே காயம் பண்ணுற அளவு விடாது. காயம் பண்ணாத ஓட்டி பழகிட்டீங்கனாவே நீங்கள் தான் பர்ஃபெக்ட் டிரைவர். என்ன தான் வந்து ஃபீல்டில் நான் கில்லாடியாக இருந்தாலும் வண்டி அடித்தல் திருத்தலாம் வச்சுக்கிறீங்க பாருங்கள், அவங்க தான் நல்ல. அதனால் என்ன இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு நடந்துருக்கு புதுசில் இனிமேல் ஓட்டும் போது எல்லாம் கட் பண்ணிக்காங்க. அதுதான் நல்லது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் ஜாமான்தோடு அதை ஃபிட்டிங் பண்ணி கொடுக்குறது தான் கூலி அதிகம். அதனால் முடிஞ்சளவு நீங்களே பண்ணிக்காங்க. முடியாத பட்சத்துக்கு விடுங்க பட்டறையில். என்னால் இதை முடியும் அப்படிங்கிறதால எதுவுமே பட்டறையில் விடாதீங்க. நீங்களே செய்யுங்க, கற்றுக்காங்க. ஒரு பட்டறைக்காரர் வேலை செய்யும் போது ஒரு பொருள் போட்டாங்கன்னா ஏன் இப்படியா நான் போடுறேன், இப்படி திருப்பி போட்டால் என்ன ஆகும்னு ஒரு டவுட் கேளுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஓ இப்படி போட்டால் இதனால் இந்த பிரச்சனை வருதா, இப்படி தான் போடணும் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் ஆகி அதை விட்டுட்டு உடனே விட்டேன் நான் பண்ணி விட்டான் லேபர் இவ்வளோ கேட்குறானே அப்படின்னு மனசுனேன். ஒரு ஐட்டம் லேபர் கொடுத்துட்டு வந்துட்டாலும் அடுத்த ஐட்டம் அதை நீங்களே பிரித்து போட்டுற அளவுக்கு அப்டேட் ஆகிக்கணும். இதெல்லாம் அப்டேட் ஆனால் தான் ட்ரேட்லேயே ஏதோ பெருசாக சம்பாதிக்கலனாலும் ஏதோ அது குழப்பு கூலினாச்சும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும். இல்லைனா அதுவும் கிடைக்காது. ஏன்னா ட்ரேட் வச்சுக்கிறனோட நிலைமையெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். எல்லோரும் நான் படுற மாதிரி தான் எல்லோரும் பண்ணுவீங்க. ஏதோ 100 வருஷம் இறங்கப்பட்ட மகாராசனாக இருந்துச்சுன்னா வண்டி கலப்பை எதுவுமே கடை வாங்கி போடாத ஓட்டினா அப்படின்னா அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏதைக்கிறவங்கெல்லாம் மேக்சிமம் கொண்டாடினா வயலிருந்து எல்லாம் நிறைய பள்ளிக்கூடம் படிக்க வச்சுட்டு தான் வண்டி வாங்கியிருப்பீங்க, கலப்பை வாங்கியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கற்றுக்காங்க. ஓகேவா? என்னால் முடிஞ்சதை நான் என் வண்டியில் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இருந்தால் இது மாதிரி ஏதா வரப்பில் ஏறி இருந்ததில்ல. 2 வீல் டிரைவர் இப்படி ஏறி இறங்கும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். ஏன்னா அப்படியே ஓட்டணும்னா 4 அடியில் ரேடியூட்டர் வந்து ஓட்டையாகி போயிடும். 4 வீல் டிரைவர்னால பட்டுன்னு பிடிச்சி இழக்கிறதுனால இதில் ஏறி இறங்குறது கூட தெரியல. அதில் எப்படி திரும்ப சவுண்டு வரும், டம்முன்னு சவுண்டு வரும். அது இல்லை ப்ரோ, என்னால் இது வரலாம் கம்ப்ளைண்ட்டே வந்து வரலாம். உங்கள் நேரம் நல்லா வாட்டமாக மாட்டுச்சுன்னா ரேடியூட்டர் வந்து ஒரு லிமிட்டு தான். ரொம்ப தூக்கி அடிச்சதுன்னா தாங்காது. ஏன்னா நான் பைக் அண்ட் பைக்கெலாம் நிறைய ட்ரிப்பு 3 ட்ரிப்புக்கு மேலே ரேடியூட்டரை மாற்றிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரும் இது மாதிரி டங்குன்னு தூக்கி அடிக்கிற மாதிரி ஓட்டாதீங்க. சும்மா வாட்டமாக இருந்தால் ஏறி இறங்கிக்கும். இந்த வஞ்சிலாம் போட்டுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ஏற்றியாக இருக்கும். நாட்டுக்காரருக்கு ஆட்டை சுத்தம் பண்ணுறாரு. 2 வயல் முடிச்சா போகலான்னு பார்த்தா கீழே 2 வயல் இருக்குது. அதையும் ஓட்டி விட்டு போயிருக்க மாதிரி பதமாக இருந்தா அப்படிங்கிறாரு. சரி, இன்னும் 1 மணி நேரம் வெயிலில் தான் நடக்கணும்னு தலையெழுத்து யாராலும் பார்த்து. அந்த வயலில் 2 வயல் வேலையை முடிச்சாச்சு. 3ஆவது வயசு. ஏன் ப்ரோ ஆப்போசிட்டில் மாற்றி ஓட்டலாம்ல அப்படின்னு அதுக்கும் ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. ஏன்னா இப்படி ஓட்டிட்டுனா 2 சால் முடிஞ்சுது, அவள்தான் இனிமேல் கலப்பையில் ஓட்ட மாட்டோம். இன்னொரு 10 நாள் கழித்து அப்படியே ரொட்டேட்டரில் சோளை வச்சுருவாங்க. ஸோ சோளை வதைக்கும் போது மாற்றி ஓட்டினா, இப்படி ஓட்டினா சோளை வதைக்கிறதுக்கு டைம் ஆகும், ரொட்டேட்டரை மணிக்கணக்கு சேர்த்தி ஆகும்னு இந்த வேலை பண்ணுறாங்க. ஒரு நெட்டாக ஓட்டி போயில. இதுக்கு வயல் வாழு தானே, சதுர வயலாக இருந்தால் எப்படி ஓட்டினாலும் பிரச்சனை இல்லை. வாழு வயலுங்கிறதுனால இந்த வஞ்சி மேலே ஏறி தான் ஆகணும். நாங்கள் வஞ்சி போடும்போது நல்லா இருக்குது. இப்போ ஓட்டமாக வகுத்தில் வர குண்டாமணியெல்லாம் வெளியே பிடிக்கணும் மாட்டேது கொடுக்கல. ஏன்னா இது மாதிரி ஓட்டுருந்தீங்கன்னா அந்த நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். ஆப்போசிட்டில் ஓட்டுனா எப்படி வவுறு வலிக்கணும்னு தெரியும். உடம்பு இல்லாதவங்களுக்கு வலிக்காது, அந்த மாதிரி கொஞ்சம் வவுறு போட்டவங்களுக்கு வயிற்று வலிக்கும்.
கல்லுக்கிட்ட ஓரமெல்லாம் முடிஞ்ச அளவு ஒரு 1/2 அடி டிஸ்டன்ஸ் பண்ணி ஓட்டுங்க, நல்லாயிருக்கும். அரைக்கி ஓட்டினீங்கன்னா அப்புறம் ரோட்டில் போகும்போது முன்னாடி இப்படிங்கும். அது ஒரு கல் அடித்தா தெரியாது, அது நிறையா வரப்பில் இடித்து ஓட்டவும் கல்லில் இடித்து ஓட்டணும்னா அது 4 அடையும் பெண்ட் ஆகி போயிடும். கீழே வந்து வண்டி வந்து அலைஞ்சு ஓடும், ஒரே மட்டமாக ஓடாது. காட்டுக்கார நெருப்பு இன்னைக்கு தான் அதிசயமாக காட்டு வந்துருக்கிறாரு. நான் ஓடிட்டு போயிட்டேன்னா இன்னும் இந்த பக்கம் அழக மாட்டார். சோளம் வைக்கிற அன்னைக்கே ஃபோன் பண்ணிவிட்டு சோளம் வச்சுக்கலாமா, வரையாம்பாரு. அந்த வயலோட முடிச்சுட்டாங்கன்னு பார்த்தா இந்த வயலையும் ஓட சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படியே தெரிஞ்சிருந்தா இந்த வண்டி எடுத்து வந்ததுக்கு பைசன் பையனாச்சும் எடுத்து வந்துருப்பேன். இதில் ஒரு செட்டும் கேட்கறதுக்கு இல்லை, ஒரு பாட்டும் ஓடுறதுக்கு வழி இல்லை. ஓவர் அடிக்குது, பக்கத்து வெய்ய வேற, சூரிய பகவான் வேற எடுத்து வாங்குறாரு. ஓட்டிட்டு இந்த வாழை ஒன்றுக்குது, இது இப்போ தான் ஒரு ஜால் ஆகிடுது. இது இன்னொரு ஜால் ஓட்டணும். புது சால் ஓட்டிட்டு நெட்டு சால் ஈஸி, டக்குன்னு முடிச்சிடலாம். இதே ஆர்பிஎம் அதே கீர் என்ன, அந்த அங்கே ஓட்டின வயலோட இது லைட்டாக ஈரம். ஓட்டினா ஓனதுக்குமா, அதனால் ஓட்டிகிட்டு போக மறு அப்படின்ட்டாங்க. வேறு வேலை நான் எஸ்கேப் அதெல்லாம் ஐடியா பண்ணேன். ஓட்டிகிட்டு போ, காடு காய்ட்டு நீ போனால் நாளைக்கு தான் வருவோம் அப்படின்னாங்க. சரி ஓட்டிவிட்டா நமக்கு காடு முடியுது, அடுத்த காட்டை போகணும். எங்கள் சைடெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே தென்னம்படி ஆகிருக்கிறோம். இதெல்லாம் நான் ஓட்டின காடு எல்லாம் சுற்றி பாருங்கள், எல்லாம் தென்னை மரம் தான். ஏரியாவெலாம் தென்னை மரம் அதிகமாக இல்லை வெள்ளாமை தான் அதிகமாக பண்ணுவாங்களா என்னன்னு கமெண்டில் போட்டு விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்காய் மரம் இத்தனை இருக்குது, ஆனால் தேங்காய் எண்ணெய் எதுக்கு இவ்வளோ ரேட்டு விற்கிதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. எங்கள் ஊரில் ஊர் முட்டை தென்னந்தோப்பு இருக்குது, ஆனால் தேங்காய் மட்டும் வேலை லிட்டர் கேட்டால் 400 ரூபாங்கிறாங்க. என்ன ஆகுமோ தெரியல. இந்த வயல் 2வது சால் ஓட்டியாச்சு, ஒரு வேலையா ஒரு சுத்தம் இருக்குது. இந்த மாதிரி ஏறுந்த காட்டில் ஓட்டினா இது ஒரு பிரச்சனை ப்ரோ, பெரிய பிரச்சனை. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதில் பார்த்தா எதில் போனவன் எதில் வந்தோம்னே தெரியல ப்ரோ. அஞ்சு கலப்பையாக இருந்தால் நல்லா தெரியும், ரொட்டேட்டராக இருந்தால் தெரியும். இது ஆம்பு கலப்பை மண் ஈரமாகிறதுக்கு இது நேர் கண்டுபிடிச்சி போகிறது பெரிய தலைவலியாக இருக்குது. கிட்ட போய் நல்லா ஒத்து பார்த்தா தான் எதில் போனோம் எதில் வந்தோம்னு தெரியுது, இல்லைன்னா தெரியவே மாட்டேங்குது. இது மாதிரிலாம் நான் நிறைய காட்டு தப்பு பண்ணியிருக்கிறேன். தொட்டோடு பேர் காட்டுக்காரன் ஏன்னா ஒரு மேனா ஓட்டா விட்டுட்டே போயிட்டேன் அப்படின்னு. நான் அது கண்ணுக்கே தெரிலண்ணா, நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ தான் ப்ரோ இப்படி இருக்கும், ஈரத்தில் பார்த்தா தெரியாது. இதே காஞ்சி போச்சுன்னா வச்சுக்கோங்க, நாம் எந்த சுற்று ஓட்டா விட்டுட்டோமோ அந்த சுற்று நல்லா தெரியும். ஒரு லிமிட்டை வச்சு விட்டு அப்படியே உட்காந்துட்டு வேணும். 4 வீலர் தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிரு. அதனால தான் எங்கள் அஜித்தை 4 வீலர்னா வெயிலில் கூட உட்காந்து ஓட்டி போடுறாம்மாம்மா, ஆனால் பைசன் பைப் மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறோம். வேண்டான்னு சொல்கிற காரணம் என்ன, பைசன் பைப் பொழுதுனைக்கே லிவர் மேலே கை வைக்கணும். இது ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சு விட்டா பாட்டு ஓடிக்குதுல்ல, அதுக்கோசரம் அவன் வேண்டாங்கிறான். அவன் வேலைன்னா எனக்கு தெரியாதா. ரொட்டேட்டர் இன்னும் 1 மணி நேரம் வருமா, ஓடிட்டு வந்துட்டு பேலர் மாற்றணும். ஓட்டுட்டு அவ்வளோதான் ப்ரோ. இந்த வயலில் வந்து வேலை உடனே ஓட்டி கட்டில் ஓட்டணும். ஃபுல்லாக இறக்கி விட்டேன், வண்டி தபங்குது. எவ்வளோக்கு வந்த உடனே ஐஸ் கட்டிக்கு வந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி 585 டேலர் ஓட்ட நண்பர்கள் சொல்லுங்க நண்பா. இந்த வண்டியில் வந்து கிளச் பிளேடு எவ்வளோ லைஃப் வருங்களே, டேலர் மட்டும் ஓட்டணும் என்னன்னு
கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம ஓட்டத்தில் யாருமே மகேந்திராவில் பேலரோட கிடையாது. எல்லாருமே ஜாண்டியரில் மட்டும்தான் ஓட்டுறாங்க. ஸோ அதனால் மகேந்திராவில் ஒரு பேலர் மட்டும் ஓட்டினோம்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஹவர் ஓடுது என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கம்பெனியில் என்னங்கிறாங்க கேட்டால் 1500 மாற்றுறாங்கங்கிறாங்க. அவங்க லேவை கட் பண்ண மாட்டேங்கிறாங்க கஸ்டமரு, அதனால சீக்கிரம் அவுட் ஆகிடுங்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வருது பேலரோட நம்பர்கள் சொல்லுங்கள். யோட யாராச்சும் கிளச் பிளேடு மாற்றிருந்தாலும் என்ன ரீசன் ஒருத்தர் கிளச் பிளேடு மாற்றிக்கிறீங்கன்னு சரி, குரூப்பில் சொன்னாலும் சரி, தனியாக எனக்கு மெசேஜ் போட்டாலும் சரி, இல்லை கமெண்டில் சொன்னாலும் சரி, எப்படியோ ஒன்று என் காதுக்கு வேறு மாதிரி அப்டேட் பண்ண போகிறேன். எனக்கு என்னென்னா 3000 மணி நேரம் ஓடிடும் தான் நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் பேலர் ஓட்டுறவங்கலாம் கிளச் பிளேட் லைஃபே வராது, பேலர்லாம் கிளச் பிளேட் இன்னும் கூட அங்கங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, அதை கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஜாண்டியர் விடுங்க, அதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. மகேந்திராவில் கிளச் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பைசன் இந்த 585 டாப்புக்கு பெல்ட் எடுத்தோம்ல, அதை ஆத்தூரில் எடுத்த நண்பா. ஓகேவா, எனது வந்து ஒரே பெல்ட்டு, எந்த ஒட்டு இல்லை, ஒட்டுனதில்லை, எதுவுமே இல்லை. 7 அடிக்கு 7 அடி, 7 அடி அகலம், நீளம் எவ்வளோ வேணாலும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் அளந்து சொன்னீங்கன்னா வந்து அவர் உங்களுக்கு கொரியர் என்ன கொரியர் அப்படி சொல்கிறீங்கன்னா வச்சு விட்றாங்க. எனது வந்து 3700 7 அடிக்கு 7 அடி ஒரே சீட்டு. ஓகேவா, உள்ள டிசைன் துணி கிடையாது, மேலே துணி மட்டும்தான். நான் பாரு போஸ்ட்டு போட்டிருக்கிறேன் நேற்று, அதில் பார்த்துக்காங்க. ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்கிறேன், அவருடைய கார்டே போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா பணம் போட்டு விட்டிங்கன்னா, பணம்லாம் எல்லாரும் ஆன்லைனில் நிறையா பேர் வாங்குகிறாங்க. ஆத்தூர்லேயே தான் கடை, ஒன்றும் ஏமாற்ற மாட்டார். ஃபஸ்ட்லேருந்து அவர் தான் இருக்கிறாராம். ஓகேவா, அதனால் உங்களுக்கு மேலே இருக்கிற படுதா ஒட்டு வேணாலும் வாங்கிக்கலாம், ஒரே ப்ளைன் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒட்டு வாங்கினா ஒரு 800 கம்மி, ஒரே ப்ளைனாக வாங்கினா ஒரு 800 அதிகம். ஸோ அது நான் போட்டிருக்கிறேன். படுதா வேணும்னா அங்கே எங்கே கேட்டு ரேட்டு 5000 7000லாம் கொடுக்காதீங்க. இதை வாங்கி நீங்களே போல்ட்டு போட்டுக்காங்க. ஓகேவா, இதை நான் மறந்துட்டேன், இந்த போஸ்ட்டு போட மாதிரி சொல்லியிருக்கணும், இந்த போஸ்ட்டில் சொல்ல முடியாது. அதனால தான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ மூலம் சொல்கிறேன். ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டுக்காங்க. உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் சரி, ஒரே லென்த்து கிடைக்கலன்னா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்காங்க. எல்லா சைஸுமே அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் அடியை மட்டும் கரெக்டாக அளந்து சொன்னீங்கன்னா அவர் கொரியர் வச்சு விட்டுறாரு. ஓகேவா, ஓகே நண்பா, அவ்வளோதான். நானும் முடிச்சிட்டேன், கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். எவ்வளோ இன்னும் 2 சுற்று இருக்குது, 2 சுற்று ஓட்டினா வேலை முடிஞ்சது, ஓடி போயிடலாம். வெயில் வேறு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, உச்சி வெயில் போட்டு தாக்குது. ரிவேஸ் போகணும், ஒட்டம் கையில் அந்த தலையோட கூப்பிட மாதிரி இருக்குதா, அதனால் ரிவேஸ் போய் எடுத்து வந்துட்டால் வேலை முடிச்சு. தார்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பெல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடுல பக்கத்தில் ஆந்திரா கர்நாடகா யாராக இருந்தாலும் சரி கொரியர் வச்சு விட்டோம்னா வச்சு விட்றாரு. பணம் மட்டும் ஜிபே அக்கௌண்ட்டில் எப்படியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டால் தான் பொருள் எடுப்பாப்புல. அது வந்து பஸ்ஸே சொல்லிடுறேன், ஏன்னா பணம் அனுப்பாது வைக்க மாட்டாங்களாம். அதையும் நாங்கள் கேட்டுட்டு வந்துட்டோம். அதை நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் கேமரா கொண்டுட்டு போக முடியாது போயிடுச்சு. அடுத்த ஐட்டம் கண்டிப்பாக ஆத்தூர் போனால் அது ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா, நல்லா இருக்குது. என்கிட்டலாம் இங்கெல்லாம் நான் கேட்டதுக்கு அவ்வளோ வரும் இவ்வளோ வரும்னாங்க. கரெக்டான ரேட் தான். நாம் ரெக்ஷன் துணி எடுக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ஒரே சேம் ப்ரைஸ் தான் ப்ரோ, அதிகமாகலாம் ரேட் இல்லை, கரெக்டான ரேட் தான். நாங்கள் கூட 10,000 கொண்டுகிட்டு போனேன், எவ்வளோ வருதா தெரிலன்னு. கடைசியில் பார்த்தா 3700 முடிஞ்சு போச்சு. அப்புறமேட்டு நான் எனக்கு சேலத்தில் எனக்கு வெல்வெட்டு தான் பிடிக்கும், அதனால் டிசைன் துணி வெல்வெட்டு எடுத்து போட்டேன்.
வெல்வெட் 800 வருது. இதுக்கு மேலே போல்ட் வாங்கினா வேலை முடிஞ்சுது. அலையிலலாம் போல்ட்டு போட்டு முறிக்கிடலாம். இன்னும் 2 நாளில் வேலையை முடிச்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவ்வளோதான் கடைசி நின்று அப்படியே வெளியே ஓடிட வேண்டியதான். அவ்வளோதான் முடிஞ்சது. நான் அடுத்த வீடியோவில் உங்களை அனைவரையும் பண்ணிக்கிறேன். பாய். நிறுத்திட்டு அடுத்தது சில்லற வேலைக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய். டாடா. தான் ஆகுது. அதுங்காட்டி காஞ்சி காரோட போகுது. அப்படியே அந்த செந்தில் இறங்கணும்ல ஊத்துலேயே ரோடே இருக்கும். மேலே ஏறிந்து என்ன பண்ணோம், பிரேக்கை லாக் பண்ணியிருக்கோம், 4 வீல் டிரைவை ஆஃப் பண்ணியிருக்கோம். ரோட்டில் போமா ஐக்கியர் போட்டுக்க வேண்டியதான். ஓகேன்பா. வேறு ரெடி வில்ஸா மூஞ்சிய தெரியல தானே பெரிய கிராஸ் அடிக்கிறாங்க.